அன்னைக்கு சரியா 1993 அக்டோபர் 10 விடியற் காலை நேரம். இரவாடிகள் தங்களுடைய கூச்சல்களை நிப்பாட்டிட்டு உறங்குவதற்கு தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த உறக்கத்துல இருந்து எழுந்த காக்கைகள், சிட்டுக்குருவிகள், குயில், மைனா போன்ற பறவைகள் எல்லாம் தங்களுடைய இசை கச்சேரியை அந்த விடியற் காலை நேரத்துல நிகழ்த்துவதற்காக தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சரியா கேரள மாநிலத்துடைய காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான பசுமை பொங்கக்கூடிய கிராமம் தான் இந்த பெர்லா தேவலோகா. இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் விவசாய தொழில் பார்க்கறதுனாலையும் விடியற் காலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதுனாலையும் இந்த பறவைகளுடைய கூச்சல் சத்தத்திலேயே தான் தினந்தோறும் அவங்க கண்மொழிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அக்டோபர் 10 எந்த பிரச்சனையுமே இல்லாம சூரிய வெளிச்சம் வந்த பிறகு தரப்போற அந்த அதிர்ச்சியான விஷயத்தை பத்தின எந்தவித முன்புரிதலும் இல்லாம தங்களுடைய அன்றாட வேலைகளை அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல தான் ஒரு அழகான வீட்டுல 10 வயது நேர்ந்த நிரஞ்சன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு பிறகு நேரடியா தன்னுடைய அம்மாவை தேடி இருந்திருக்கான். எப்போதுமே இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானா, தினமும் காலை எழுந்ததுமே தன்னுடைய அம்மாவை பார்க்கலனா அவனுக்கு அந்த பொழுதே ஓடாது. அப்படிதான் காலை எழுந்ததுமே தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு போயிருக்கான். அந்த வீட்டை சுத்தி சுத்தி தேடி பார்த்துருக்கான். ஆனா எங்கேயுமே அவனுடைய அம்மா தென்படவே இல்லை. இதனால சந்தேகம் அடைந்த அந்த சின்ன பையன் நேரடியா தன்னுடைய அண்ணனான 13 வயது நேர்ந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற முரளிகிருஷ்ணாவை எழுப்பி, சேட்டா சேட்டா அம்மாவை எங்க தேடினாலும் கிடைக்கவே இல்லை, எங்க போனாங்க நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ சிறுவனா இருந்த முரளிகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அம்மா என்ன கிச்சன்ல தான் இருப்பாங்க, நீ அங்க போய் தேடி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க தேடியுமே இல்ல அப்படின்னு அந்த தம்பி சொன்னதுமே அந்த தூக்க கலக்கத்திலேயே வேற வழி இல்லாம முரளிகிருஷ்ணன் எழுந்திருக்கிறாரு. அவர் எழுந்தது மட்டும் இல்லாம இந்த நிரஞ்சன் கூட பிறந்த அவனுடைய ட்வின் பிரதரான சுதர்சன் என்ற ஒரு பையனையுமே அழைச்சுக்கிட்டு நேரடியா அந்த 3 பசங்களும் அவங்களுடைய அம்மாவான ஸ்ரீமதியை தேடி கிச்சனுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த டோர் ஓபன் செய்யப்பட்ட நிலையில இருக்கு. அந்த அறைக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியான எந்தவித அசைவும் எந்தவித சத்தமும் இந்த பசங்களுக்கு கேட்கவே இல்லை. இருந்தாலும் தன்னுடைய அம்மாவை கூட்டப்படியே அந்த கிச்சன்ல பாக்குறாங்க. அங்க அவங்களுடைய அம்மா இல்லாததுனால கொல்லப்பக்கம் போயிட்டு தேடி பார்க்கறாங்க. வீட்டை சுத்தியும் தேடி பார்க்கறாங்க. பட் எங்க தேடியுமே அம்மா இல்லாததுனால இந்த முரளிகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கல போல, அப்பாவையுமே நம்ம இன்னும் பார்க்கலையே அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவா அந்த வீட்டுல என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குன்னா, காலை நேரத்திலேயே அவங்களுடைய அம்மா வந்து முதல் ஆளா எழுந்து இந்த குடும்பத்துக்கு தேவையான மொத்த வேலைகளையும் பார்த்து முடிச்சுட்டு சமைச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பசங்களை வந்து இவங்களாவே எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கு. முக்கியமா அந்த முரளிகிருஷ்ணா தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ரூமுக்கு போன ஒரு சில நிமிடத்திலேயே ஒரு அலறல் சத்தம் தான் அந்த பையனுடைய வாயில இருந்து கேட்க ஆரம்பிச்சது. பதறி அடித்தபடி இந்த 2 சிறுவர்களும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய ரூம் கிட்ட போகும்போது இந்த அண்ணன் வேகமா பதறி அடிச்சபடி வெளியில ஓடி வராரு. அப்போ அவர் என்ன ஒரு விஷயத்த பாக்குறாருன்னா, இவங்களுடைய அந்த ஆசை அம்மாவான இந்த பிஞ்சு 3 குழந்தைகளுடைய ஆசை அம்மாவான ஸ்ரீமதி கொடூரமான தலையில வெட்டுக்காயத்தோட கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில அந்த பெட்ஷீட் முழுக்க நனைஞ்ச நிலையில கழுத்துல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்த நிலையில எந்தவித அசைவுமே இல்லாம கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிற அம்மாவை தான் அன்னைக்கு அந்த சின்ன பையனா இருந்த முரளிகிருஷ்ணா பார்த்திருக்காரு. நம்ம இதை வார்த்தைகளால் கேட்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்காது. ஆனா இதை நேரில் அந்த பையன் பார்க்கும்போது எந்த மாதிரி பயந்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்பாவை எங்க தேடினாலும் கிடைக்காததுனால இமிடியேட்டா பயந்து போன அந்த 3 பசங்களும் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற தங்களுடைய மாமாவான நாராயணனுடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாராயணனும் பதறி அடிச்சபடி நேரடியாக தன்னுடைய சகோதரியோடைய பொசிஷனை பார்த்துட்டு இமிடியேட்டா கதவை லாக் பண்ணியிருக்காரு. அந்த 3 பசங்களையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் கிட்டலாம் இந்த தகவலை சொல்றாரு. அதே நேரம் இந்த 3 பசங்களுடைய பெரியப்பா மகனான, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய அண்ணன் மகனான மகாலிங்கம் சம்பவ இடத்துக்கு வந்து தன்னுடைய சித்தியோடைய சடலத்தை பார்த்துட்டு மிரண்டு போயிருந்திருக்காரு. ஊர் மக்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய அச்சம் அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பா அங்க இருந்த எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு சந்தேகம் என்னன்னா, ஸ்ரீகிருஷ்ணா மட்டும் அந்த வீட்டில் இல்லாததுனால ஒருவேளை அவர் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டு வேற யாரு கூடயாவது ஓடி போயிருப்பாரா, அப்படி இல்லைன்னா கோபத்தில் இந்த கொலையை பண்ணிட்டு எங்கேயாவது தலைமறைவா இருக்காரா அப்படின்ற சந்தேகம் தான் அந்த மக்கள் கிட்டையும் அந்த உறவினர்களுடைய மனசுலயும் தோண ஆரம்பிச்சது.
அன்னைக்கு ஸ்ரீமதிக்கு என்னதான் நடந்துச்சு? ஸ்ரீமதியை உண்மையிலே அவங்களுடைய கணவர் தான் கொலை பண்ணியிருப்பாரா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா? ஸ்ரீகிருஷ்ணா அப்படி எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு? 1993 மொத்த கேரளாவையுமே புரட்டி போட்ட, அந்த காலத்துல பத்திரிகையில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட, மக்கள் அனைவரும் வாங்கி படிச்ச ஒரு மோசமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த வீடியோல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்கு. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி இந்த கதையை கண்டினியூ பண்ணுங்க. அந்த கிராமத்து மக்கள் உடனடியாக காசர்கோடு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே நிறைய பொதுமக்கள் அந்த இடத்துல கூடி போலீஸ் ஆஃபீஸர் வந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் தைரியம் உள்ளவங்க அத்துமீறி அந்த ரூம்குள்ள நுழைஞ்சு ஸ்ரீமதியோடைய கொடூரமான பொசிஷனை பார்த்துருக்காங்க. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி தங்களுடைய ஹையர் ஆஃபீஸரான இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி, அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி அப்படின்னு எல்லாருக்குமே தகவல் தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இமிடியேட்டா ஃபாரன்சிக் டீமும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டும் சம்பவ இடத்துக்கு வந்து ஒவ்வொரு எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸுக்கு ஆரம்பத்தில் அந்த பொதுமக்களுக்கும் உறவினர்களுக்கும் எழுந்த சந்தேகம் தான் எழுந்துச்சு. அதாவது ஸ்ரீகிருஷ்ணா தான் ஸ்ரீமதியை கொலை பண்ணிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அது எல்லாமே ஸ்ரீமதியோடைய சடலத்தை பார்க்குற வரைக்கும் தான். ஏன்னா ஸ்ரீமதியோடைய சடலத்தை பார்க்கும்போது அவங்களுடைய உள்ளாடைகள் மேலாடைகள்னு எல்லாமே கிழிக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இந்த இடத்துல நடந்திருக்கலாமோ அப்படின்னு தான் போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. சோ இத கருத்துல எடுத்துக்கிட்டு தான் கண்டிப்பா ஸ்ரீகிருஷ்ணா இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே மாதிரி வேற எங்கேயாவது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஊர் மக்கள் கூட போலீஸ் ஆபீசரும் அந்த சுத்து வட்டாரம் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த வீட்டுக்கு பின்னாடி நிறைய காலி இடங்கள், வயல், குளங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் போயிட்டுமே போலீஸ் அதிகாரிகள் தீவிர சோதனைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பொதுமக்களும் போலீஸ் ஆபீசரும் கழுகு பார்வையோட தேடிக்கிட்டு இருந்த அந்த தருணத்துல தான் ஒரு அலறல் சத்தம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தென்னை மரத்துக்கிட்ட இருந்து கேட்டிருந்திருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஊர் மக்களும் போலீஸ் ஆபீசரும் கத்தனை இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற தென்னங்கண்ணுக்கு கீழே ஒரு இடத்த காட்டுறாரு. அத போலீஸ் ஆபீசர் பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய வலது கை வெளியில தெரியுது, இடது கால் வெளியில தெரியுது. ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணா இந்த இடத்துல தான் கொலை செய்யப்பட்டு புதைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அந்த குழியை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கேரளா கிரைம் ஹிஸ்டரியே மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அந்த ஊர் மக்களும் போலீஸ் ஆபீசரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எஸ், அன்னைக்கு அந்த வீட்டில் காணாம போயிருந்த ஸ்ரீமதியோடைய கணவரான ஸ்ரீகிருஷ்ணா குப்புறப்படுத்த நிலையில, கண்கள் கட்டப்பட்ட நிலையில, ரத்த காயத்தோட அந்த குழிக்குள்ள கிடக்கிறத பார்த்துட்டு மொத்த ஊருமே மிரண்டு போயிருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த சடலத்தை மெல்லமா எடுத்து அந்த ஃபாரன்சிக் டீம் வச்சிருக்கக்கூடிய அந்த தார்பாயில போட்டு அந்த சடலத்தை ஊர் மக்கள்கிட்ட காட்டி அடையாளம் காண சொல்லும் போதுதான் எஸ், இது ஸ்ரீகிருஷ்ணா தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய உடம்பை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான காயங்கள் இருந்ததுனால இது இரவு நேரத்துல தான் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வந்தாங்க. முக்கியமா அந்த ஸ்ரீகிருஷ்ணாவுடைய உடம்பை பார்க்கும்போது அவருடைய பின் தலையில இருந்து முதுகு பக்கம் வரைக்கும் தான் வெட்டுக்காயங்களா இருந்திருக்கு. குறிப்பா மரக்கிளைகளை வெட்டக்கூடிய ஒரு கூர்மையான கத்தியை வச்சு யாரோ கொடூரமான முறையில வெட்டின மாதிரியான காயங்கள் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணாவுடைய முதுகு பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருந்திருக்கு. குறிப்பா போலீஸ் ஆபீசர் அங்க கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேகரிக்கவும் செஞ்சாங்க. அதே சமயம் அந்த மண்ணுமே ரத்தத்தோட கலந்து இருந்ததுனால சாம்பிளுக்கு கொஞ்சம் மண்ணையுமே லேபுக்கு எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இருந்து எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு 2 பேருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. குறிப்பா அவங்களுடைய உடம்புல இருக்கிற காயங்கள் ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால அந்த வீட்டில் கிரைம் நடக்கும்போது இருந்த அந்த 3 பசங்க கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ தங்களுக்கு எந்தவித சத்தமும் கேட்கல அப்படின்னும், ஆனா முதல் நாள் வாக்குல தன்னுடைய அம்மா இரவு நேரத்தில் ஏதோ ஒரு பூஜை நடத்த போறதாவும், அதனால எங்களை சீக்கிரமா சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் 7 மணிக்கு
எல்லாம் சாப்பிட்டு எங்களுடைய ரூம்ல போய் தூங்கிட்டோம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. மறுநாள் காலையில பார்க்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்க பார்த்தோம் அப்படின்னு அந்த சிறுவர்கள்ல மூத்தவரான முரளிகிருஷ்ணன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்காரு. இப்போ போலீஸுக்கு யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, பூஜை பண்றேன்னு யாராவது மாந்திரிகவாதியோ பூசாரியோ இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களா அப்படின்ற சந்தேகத்தோட தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்சாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையுமே 2 பேருடைய தலையிலுமே ஆழமான கத்திக்காயம் இறங்கியிருந்ததுனால அதீத ரத்தப்போக்குனாலையும் நரம்புகள் வெட்டப்பட்டதுனாலையும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. முக்கியமா இந்த ஸ்ரீமதியுடைய தலையில மட்டும் ஒரு ஆழமான ஒரே ஒரு வெட்டுக்காயம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கழுத்துல அந்த மூச்சு குழாய் கிட்ட யாரோ அறுத்திருக்காங்க. அந்த மூச்சு குழாய் அறுக்கப்பட்ட நேரத்துல தலையில இருந்து வழிந்து வந்த அந்த ரத்தம் அந்த மூச்சு குழாயில பட்டு அவங்க சுவாசிக்கிறதுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம், ஏர் பிளாக் ஆயிருந்திருக்கலாம், அதனால கூட இவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன ஸ்ரீமதியுடைய தங்கச்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அக்கா கிட்ட 30 பவுன் கிட்ட நகை இருந்துச்சு சார், 20 பவுன் என்னுடைய அப்பா சீதனமா போட்டாரு, 10 பவுன் என்னுடைய மாமாவும் அக்காவும் சிறுக சிறுக சேமிச்சு அந்த நகைகளை வாங்கியிருக்காங்க. அந்த நகைகள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த கில்லர் அதை கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் போலீஸுமே அந்த சீல் பண்ணப்பட்ட அந்த வீட்டில் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க சொன்ன மாதிரியான அந்த 30 பவுன் நகையும் மிஸ் ஆகி போயிருந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த கொலை திருட்டுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு போனாலும் எதனால இந்த ஸ்ரீகிருஷ்ணாவுடைய சடலத்தை வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கு கீழே கண்ணை கட்டினபடி குப்புற விழுந்த நிலையில எதுக்கு அங்க புதைக்கணும்? இதுல ஏதோ ஒரு மர்மம் நீடிக்குது. முக்கியமா அந்த சின்ன பையன் கூட ஏதோ பூஜை நடந்ததா சொல்றானே, அந்த பூஜை நடந்ததை உறுதிப்படுத்துற விதமா அந்த வீட்டுக்குள்ள கால்கள் கட்டப்பட்ட நிலையில ஒரு சேவலையுமே நம்ம பார்த்தோமே அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு மண்டைய குழப்ப ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பா போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வந்தப்போ நிறைய போட்டோஸ், முக்கியமா அந்த கிரைம் சீனை மொத்தத்தையும் வெவ்வேறு ஆங்கிள் போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில இருந்த அந்த சேவல் பத்தி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கேட்கும்போது இந்த குடும்பத்தார்கள் எந்தவித கோழியுமே வளர்க்கல, நேத்தி தான் யாரோ இதை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சின்ன பசங்களும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால யாரோ ஒரு மாந்திரிகவாதி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், இந்த கோழியை பலி கொடுக்கறதுக்கு பதிலா இவங்க 2 பேரையும் பலி கொடுத்திருப்பானோ அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு பயங்கரமா இந்த இடத்துல வலுக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த வீட்டில் இந்த 2 பேருடைய உடைமைகள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்பதான் ஒரு டிராயர்ல இருந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மங்களூர்ல உள்ள ஒரு லாட்ஜில் 105வது அறையில ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறதாவும், அவர் வந்து தொழில நஷ்டமானவங்க, குழந்தை பிறக்காதவங்க, மன கஷ்டத்துல இருக்கிறவங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறவங்க, நீண்ட நாட்களா ப்ராப்பர்ட்டி விற்க முடியாம கஷ்டப்படுறவங்க அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் ஒரு சில பூஜைகள் பண்ணி அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கறதாவும், ஒருவேளை நீங்க யாராவது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் இந்த கேஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு நினைச்சு இமிடியேட்டா ஒரு டீம் நேரடியாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அந்த மங்களூர்ல உள்ள லாட்ஜுக்கு போயிட்டு விசாரணையை நடத்த ஆரம்பிச்சது. போலீஸ் ஆஃபீஸர் அந்த லாட்ஜில் இருக்கிற ரிசப்ஷன்ல போயிட்டு விசாரணை பண்ணும்போது, சார் அந்த ரூம்ல தங்கி இருக்கிற அந்த மாந்திரிகவாதியான இமாம் ஹுசைன் என்ற இந்த ஆளுடைய குடும்பத்தையும் அவனுடைய அப்பாவையும் 30 வருஷங்களே எனக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய அப்பாவும் இங்க உள்ள லாட்ஜில் தான் தங்கி இந்த மாதிரியான தொழில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு சில வருடங்களா தான் இந்த ஹுசைன் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்க்கும்போது கூட ஹுசைன் அந்த இடத்துல இல்லை. இதனால அந்த ரிசப்ஷனில் இருந்தவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது, சார் அவன் ஒருவேளை எங்கேயாவது வெளியூருக்கு அடிக்கடி போய்கிட்டு வருவான், எந்த நேரத்தில் இங்கே வரான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய சொந்த ஊர் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஹிமோகா அப்படின்ற ஒரு ஊர். நீங்கள் ஒருவேளை அந்த ஊருக்கு போனீங்கன்னா அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸுமே ஒரு சில பேர் அவனுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி தேடி பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல அவன் இல்லை. இதனால அந்த ஹோட்டலில் இருக்கிற ஆட்கள் கிட்டேயே ஒருவேளை அவன் இங்கே திரும்பி வந்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியுமே கேரளா போலீஸ் ரிட்டர்ன் தங்களுடைய ஊருக்கே வந்திருக்காங்க. ஊருக்கு வந்த கையோட கேரளா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியுமே சீல் பண்ணி இருக்கிற அந்த வீட்டை போயிட்டு சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சாராய பாட்டில அந்த வீட்டில் இருந்து மீட்டெடுக்கிறாங்க. போலீஸ் வந்து கிரைம் சீனை பார்த்தப்போ வெவ்வேறு ஆங்கிள் சில போட்டோஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த போட்டோஸை இந்த வழக்க விசாரணை பண்ற சில போலீஸ் ஆபீசர் நல்லா கூர்ந்து கவனிச்ச போதுதான் ஒரு சாராய பாட்டில்
பாட்டில சில ஃப்ரேம்ல பார்த்துருக்காங்க. ஸோ இந்த சாராய பாட்டில் எதுக்கு இங்க வந்துச்சு, இந்த ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றதுக்காக தான் போலீஸ் மறுபடியுமே கிரைம் சீனுக்கு வந்து அந்த சாராய பாட்டில மீட் எடுக்கிறாங்க. அக்கம் பக்கத்துலயும் அந்த உறவினர்கள் கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு கிடையவே கிடையாது, கண்டிப்பா அவர் குடிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த சாராயத்தை படைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கலாமோ, அப்படி இல்லைன்னா அந்த கில்லர் இங்க சாராயத்தை வந்து குடிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா போலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரைம் சீனை பார்த்தப்போ பூஜை நடந்த மாதிரியான எந்தவித தடயங்களும் இல்லை. எல்லாத்தையுமே அந்த கில்லர் வந்து கிளியர் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா அந்த சின்ன பசங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்ததுனால அந்த மணி சத்தத்தையோ அந்த வீட்டுல சாம்பிராணி புகையோ அவங்க சரிவர நோட் பண்ணவே இல்லை. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் அது சரியா கேட்கல, சரியா பார்க்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பாட்டில கில்லர் எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாராயம் எந்த ஏரியால வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ சம்பவம் நடந்த நாளுக்கு முதல் நாள் இரவு வாக்குல அக்டோபர் 9ஆம் தேதி யாராவது இந்த சாராய பாட்டில வந்து வாங்கினாங்களா, அவங்கள வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அப்போ கடைக்காரங்க என்ன சொல்றாங்க, சார் ஒரு நாளைக்கு நிறைய பேர் வராங்க, நாங்க யாருன்னு ஞாபகம் வச்சுக்கிறது, கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால போலீஸ் அதிகாரிகள் வேற வழி இல்லாம மறுபடியுமே இந்த கிரைம் சீனுக்கு வந்து வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த சாராய பாட்டில இருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இறந்து போன அந்த ஸ்ரீகிருஷ்ணாவுடையதோ அப்படி இல்லைன்னா ஸ்ரீமதியோடையதோ கிடையாது. மீதம் இருக்கிற அந்த 3 குழந்தைகளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அக்கம்பக்கத்தில் இருந்த ஒரு சில ஆட்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் எதுவுமே பக்காவாக மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ ஆக மொத்தம் இது கண்டிப்பாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கில்லருடையதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தா திறந்த வெளி காலி நிலங்கள் இருக்கிறதுனாலையும் சில குளங்கள் இருக்கிறதுனாலையும் ஒருவேளை கில்லர் வந்து தப்பிச்சு போகிற நேரத்தில் இந்த கொலைக்கு பயன்படுத்தின உபகரணங்களை அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு போயிருக்கலான்னு நினைச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஜஸ்ட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம், கிடைச்சா லக்கு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் செக் பண்ணாங்க. பட் அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய முயற்சிக்கு பலன் கொடுக்கிற விதமா அந்த குளத்துல இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட சில கத்திகள் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த கத்திகள்ல கிடைச்ச சில பிளட் சாம்பிளை எடுத்து செக் பண்ணி பார்த்தப்போதான் அது இறந்து போன ஸ்ரீமதியோடைய ரத்தத்து கூட மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. துரதிஷ்டவசமா அந்த கத்தி தண்ணியில இருந்து எடுக்கப்பட்டதுனால ஃபிங்கர் பிரிண்டா அந்த நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகள் இன்னொரு ஆங்கிள் என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த வீட்டுக்கு வரணும்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, ஒருவேளை ஒரு ஆட்டோலயோ டாக்ஸிலயோ அப்படி இல்லைன்னா 2 வீலர்ல தான் இங்க வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஸோ இதனால போலீஸ் அந்த நேரத்தில் என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அந்த கில்லர் வந்து பஸ்ல வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதே சமயம் மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படி வந்திருந்தானா கண்டிப்பா அக்கம்பக்கத்துல யாராவது பார்த்து இருந்திருப்பாங்க. ஒருவேளை ஆட்டோலயோ அப்படி இல்லைன்னா டாக்ஸில தான் வந்திருக்கணும்னு அனுமானமா கருதுனாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போயிட்டு விசாரணை பண்ணாங்க. அப்போ யாருமே யாரையும் அந்த நேரத்தில் பிக்கப் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. இதனால போலீஸ் அடுத்த கட்டமா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற டாக்ஸி டிரைவர் கிட்ட விசாரணை பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ அகமது என்ற டாக்ஸி டிரைவர் கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அகமது போலீஸ் கிட்ட அன்னைக்கு என்ன சொல்லியிருந்திருக்கானா, ஆமா சார், அக்டோபர் 9, 1993 அன்னைக்கு காசர்கோட்ல இருக்கிற டவுன்ல இருந்து கையில 2 பேக்கோட ஒரு ஆள் வந்து இந்த பிர்லா தேவலோகா அப்படின்ற கிராமத்துக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு அவரை டாக்ஸில ஏத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல ஒரு ஒயின் ஷாப் வந்ததுமே என்ன காரை நிப்பாட்ட சொன்னாரு. அவர் உடனடியாக காரை விட்டு இறங்கி ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு சரக்கு பாட்டில வாங்கிட்டு வந்தாரு. சரி, அவருக்கு இது பழக்கம் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு நானும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஆனா அவர் வச்சிருந்த பையில ஏதோ நெளிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வேற எதுவும் இல்ல, சேவக்கோழி, நான் சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே அவரை இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படிங்கறத நான் சரியா பார்க்கல அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் போலீஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஒருவேளை அவனுடைய போட்டோவை உங்க கிட்ட காட்டினா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா என்னால பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் எந்த ஒயின் ஷாப்னா அந்த அகமதை அழைச்சிட்டு போய் காட்டும்போது அந்த பாட்டில் எந்த இடத்துல வாங்கப்பட்டுச்சுன்னு போலீஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தாங்களோ அதே ஒயின் ஷாப்பை தான் இந்த அகமது காட்டியிருந்திருக்காரு. ஸோ ஆக மொத்தம் அந்த சேவக்கோழி, அந்த சாராய பாட்டில் வாங்கின இடம் பிளஸ் அந்த கடை முதற்கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பா கில்லர் அந்த மங்களூர்ல லாட்ஜ்ல தங்கியிருக்கிற அந்த ஹுசைன் என்ற மந்திரவாதியா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி போலீஸ் முழு மனதார சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அகமது அந்த ஆளை
ஏத்திட்டு வரும்போது அவரை பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் ஆள் மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த மந்திரவாதியான ஹுசைனும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனுங்கிறதுனால இதுவுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியுமே அந்த லாட்ஜுக்கு போயிட்டு அவன் இருக்கானா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஏற்கனவே அந்த லாட்ஜில் இருந்தவங்க கிட்ட அவனுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க இந்த முறை போலீஸ் வந்தப்போ அந்த ஹுசைனுடைய ஃபோட்டோஸை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ஃபோட்டோவை அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட காட்டும்போது, ஆமாம் சார், இவரை தான் நான் அன்னைக்கு பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒயின் ஷாப்பில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது கூட, ஆமாம் சார், இவரை பார்த்த மாதிரி தான் இருக்குது, இங்கே தான் வந்து சாராயம் வாங்கின மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஹுசைன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் இமீடியட்டாக ஹுசைனை பிடிக்கிறதுக்காக தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து பல இடங்களை தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஹுசைனை போலீஸ் அதிகாரிகளால் கண்டே பிடிக்க முடியல. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ எந்தவித டெக்னாலஜியும் கிடையாது. ஒரு மொபைல் ஃபோனோ அல்ல ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லாத ஒன்றா தான் இருந்திருக்கு. மேற்கொண்டு சிசிடிவியும் அந்த நேரத்தில் கிடையாது. ஸோ கண்ணால் போலீஸ் வந்து பார்த்தா மட்டும்தான், அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை காட்டி ஐ விட்னஸ் யாராவது சொன்னால் மட்டும்தான் இந்த ஹுசைனை பிடிக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் தான். ஸோ இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் பல இடங்களில் பல ஊர்களில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் 19 வருஷம் வரைக்கும் போலீஸோடைய கண்ணுல இந்த ஹுசைன் சிக்கவே இல்லை. இதற்கு நடுவில் பார்த்தா 2008 இந்த லோக்கல் போலீஸ் வந்து இதை சரியாக விசாரணை பண்ணலன்னு சொல்லிட்டு கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கை அந்த நேரத்தில் மாற்றி இருந்திருக்காங்க. குறிப்பாக நியூஸ் பேப்பரில் வந்து 1993 நடந்த அந்த கொலையை பற்றின ஆர்டிக்கல் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சுது. அதே நேரம் அந்த குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதுனால மக்களிடையே இந்த செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சுது. ஸோ இதனால் இந்த வழக்கில் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் இதுக்குன்னே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பெங்களூரு, மங்களூரு, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு பல இடங்களில் இந்த ஹுசைனை தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. இந்த ஹுசைனுடைய சொந்தக்காரங்களா இப்போ யாராரு, அவங்க யாராருக்கிட்டலாம் இப்போ கான்டாக்ட்ல இருக்காங்க, இந்த ஹுசைன் கிட்ட அவங்க கான்டாக்ட் பண்றாங்களா இல்லையா, அந்த ஹுசைனுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்னா சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்போதான் போலீஸுக்கு வந்து இந்த சொந்தக்காரங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களுடைய சில கிரைம் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுல குறிப்பா தாஜுதீன் அப்படின்ற ஒருத்தன் சில பேரை ஏமாத்திருக்கிறதாவும் அவன் ரத்தின கற்கள் விற்கக்கூடிய ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு வரதாவும் சில நேரங்கள்ல அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரியான தகவல் போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இப்போதைக்கு தாஜுதீன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போதான் 19 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸுக்கு கிடைச்ச அந்த போட்டோ கூட இந்த தாஜுதீனுடைய முகம் பக்காவா மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. ஆக மொத்தம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கில்லரை நாம பிடிக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோடையே சரியா ஏப்ரல் மாசம் 2012 கர்நாடகா மாநிலத்தில் இருக்க நீலமங்கலம் அப்படின்ற ஊர்ல போயிட்டு இந்த தாஜுதீனை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நான் தான் அந்த ஹுசைன் அப்படின்னும் நான் என்னுடைய பெயரை மாத்திக்கிட்டு பல வருஷங்களா தாஜுதீன் என்ற அங்க அடையாளத்தோட தான் வாழ்ந்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் காசர்கோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து அவனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு பரேடு ஒன்று நடத்திருக்காங்க. அந்த கிரைம் நடந்த நேரத்தில் அந்த மூத்த பையனான முரளிகிருஷ்ணா அப்படின்றவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏதோ பூஜை பண்ண போறதா என்னுடைய அப்பா பின்னாடி இருக்கிற ஒரு நிலத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த நேரத்தில் கொடுத்திருந்தாரு. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களும் ஒரு சில பேர் இந்த மாந்திரிகவாதியை பார்த்ததா சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 19 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்ததா சொன்னாங்களோ அவங்கள அழைச்சிட்டு வந்து அடையாளம் காண சொல்லும்போது அது ஹுசைன் தான் அப்படின்னு அவங்களுமே அடையாளம் காட்டி இருந்திருக்காங்க. இப்போ ஹுசைன் கிட்ட எதனால அவங்கள கொலை பண்ண, எதுக்காக அவங்கள கொலை பண்ண, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாமே ஒன்னொன்னா அவனுடைய வாயில இருந்து வர ஆரம்பிச்சுது. இவன் கர்நாடக மாநிலத்தில் மங்களூரில் இருக்கிற அந்த லாட்ஜில் தங்கினபடி தான் இந்த மாந்திரீக சம்பந்தமான பூஜைகள் பண்றத வழக்கமாக வச்சுக்கிட்டு வந்திருக்கான். மேற்கொண்டு நியூஸ் பேப்பரில் கூட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருந்திருக்கான். இதை பார்த்து அவனை நம்பி ஏமாந்த பல குடும்பங்களில் ஒரு குடும்பம் தான் இந்த ஸ்ரீமதி மற்றும் ஸ்ரீகிருஷ்ணாவுடைய குடும்பம். இவங்களுடைய தொழிலில் நஷ்டம் மட்டுமே இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த தம்பதியினர் இந்த மாந்திரிகவாதியை போய் பார்த்துட்டு சில பூஜைகள் பண்ணா நம்முடைய தொழில் நல்லாகும், நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி
வாங்கி அந்த லாட்ஜில் போயிட்டு இந்த தம்பதியினர் போய் பார்க்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு தங்க புதையல் ஒன்று இருக்கு, அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியில எடுக்கணும், அப்பதான் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய செல்வமும் உங்ககிட்ட பெருகும் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் காட்ட ஆரம்பிச்சான். இதுக்கு அந்த கணவன் மனைவி 2 பேரும் இணங்கி போனதுனால அவன் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால அவன் அந்த காலத்திலே 20,000 ரூபாய் கிட்ட அந்த பூஜை ஜாமான் வாங்குறதுக்காக ஃபீஸா அவங்க கிட்ட இருந்து வாங்கி இருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த தென்னங்குழி கிட்ட ஒரு குழி ஒன்று தோண்டிருங்க, நான் இந்த பூஜைக்கு ஏதாவது ஒரு உயிரை ரத்த பலி கொடுக்கணும், அதுக்காக நான் ஒரு சேவலை ஒன்று எடுத்துட்டு வரேன், நீங்க அந்த குழியை மட்டும் தோண்டி வைங்க, பூஜை முடிஞ்சதும் பலி கொடுத்துட்டு அந்த சேவலை அந்த இடத்துல புதைச்சிடலாம், அதுக்கப்புறம் அந்த புதையலை தோண்டி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் ஸ்ரீமதியும் ஸ்ரீகிருஷ்ணாவும் அவன் சொன்னதுக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய குழந்தைகளை கூட 7 மணிக்கெல்லாம் தூங்க வைக்கவும் செய்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் இவன் எந்த மாதிரியான ஆள்னா, இதை மாதிரி பல ஆட்கள் கிட்ட உங்களுக்கு தங்க காசு வரும், உங்களுடைய நிலத்துல இருந்து தோண்ட தோண்ட தங்கங்கள்லாம் வரும், நீங்க இந்த பூஜையை பண்ணா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க விற்கலாம், நீங்க பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு பல பேரை ஆசை வார்த்தைகள் கட்டி இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு போலி மந்திரவாதியா தான் அந்த நேரத்தில் இருந்திருக்கா. இப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணாவுடைய வீட்லயுமே ஆரம்பத்தில் பூஜை பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா நாட்கள் நகர நகர அவங்கள தொடர்ந்து வேவு பார்த்ததுல அவங்க கிட்ட நிறைய தங்க நகைகள் இருக்கு அப்படின்னும், அவங்களுடைய வீட்டில் அந்த 3 பசங்க தான் இருக்காங்க, அதனால இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டா அது எல்லாத்தையுமே நம்ம கொள்ளையடிச்சிட்டா நம்முடைய லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பேராசை அவனுக்குள்ள அப்பதான் எட்டி பார்க்கவே ஆரம்பிச்சது. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்து நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம இந்த கணவன் மனைவி 2 பேரும் வீட்டில் அந்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. இவன் அதே மாதிரி தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி காசர்கோடுக்கு அகமதி என்றவருடைய டாக்ஸில ஏறி இவங்களுடைய ஊருக்கு வர வழியில சாராயத்தை வாங்கியிருக்கான். அவருமே அந்த சேவலை பார்த்திருக்காரு, இந்த சாராய பாட்டில பாக்குறாரு, அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இறக்கி விட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த மந்திரவாதி நேரடியா அவங்களுடைய வீட்டுக்கு எல்லாரும் தூங்குன நேரத்துல யாருடைய கண்ணுலையும் படாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சில பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல அந்த பூஜை ஒரு கட்டத்துல முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். பட் ஏற்கனவே அந்த பிரசாதத்துல அவன் தூக்க மாத்திரை கலந்துருக்கிறதுனால அந்த 2 பேரும் சாப்பிட்டதுமே பயங்கரமான ஒரு தூக்கத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ ஸ்ரீமதியை பார்த்து நீங்க போயிட்டு ரூம்ல படுத்துருங்க, நான் தேவைப்படும் போது கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸ்ரீமதியும் அந்த தூங்குறதுக்காக போயிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது இந்த ஸ்ரீகிருஷ்ணா தான். ஸ்ரீகிருஷ்ணா கிட்ட என்ன சொல்றான்னா, நாம அந்த தோண்டி இருக்கிற குழி கிட்ட போவோம், அங்க சில பூஜைகள் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய தங்க புதையலை தோண்டி எடுத்துடலாம், நம்முடைய கண்ணுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஆசை வார்த்தைகள் காட்டுறான். அதையுமே அந்த ஸ்ரீகிருஷ்ணா நம்பி அந்த தூக்க மாத்திரையை கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுனால அந்த அரகுற தூக்கத்திலேயே அவர் அந்த தென்னங்கண்ணு கிட்ட தோண்டி இருக்கிற அந்த குழி கிட்ட போயிருந்திருக்காரு. அப்போ குழிக்குள்ள நீங்க இறங்கி கிழக்கு பக்கமா பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அந்த நேரத்தில் நீங்க கண்ணை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்ணையுமே கட்டி விட்டுருக்கான். அப்போ அவங்களுமே சூரியன் இல்லைனாலும் கூட கிழக்கு பக்கம் பார்த்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அங்க இருந்த ஒரு மம்புட்டியாலேயே கொடூரமான முறையில அவங்களுடைய தலையிலேயே பின்னாடி இருந்து அப்படியே வெட்டி இருந்திருக்கான். எப்படி மண்ணை வெட்டி அப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டினதுமே அந்த ஃபர்ஸ்ட் வெட்டிலேயே அவர் சம்பவ இடத்துல கீழே விழுந்து அப்படியே குப்புற விழுந்து மயக்கம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் வச்சிருக்கிற கத்தியை எடுத்து சரமாரியா பின் கழுத்துல முதுகுல அப்படின்னு வெட்டிட்டு அவருடைய சடலத்தை மண்ணை போட்டு புதைச்சிருக்கான். பட் அந்த நேரம் பார்த்து இருட்டுல அவங்களுடைய கையையும் காலையும் கவனிக்க மறந்திருக்கான். அதன் பிறகு வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிட்டு இருக்கிற ஸ்ரீமதியை பார்த்துட்டு அவங்களுடைய நகைகளை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினைச்சவன் அவங்க தூங்கிட்டு இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு தனக்கு தேவையான அந்த இச்சையுமே அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில அந்த தூக்கத்துல இருக்கிற அவங்கள தனக்கு தேவையான பாலியல் இச்சைகள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அவங்களையுமே அதே மாதிரி கொடூரமான முறையில ஒரு கத்தியால தலையில ஓங்கி வெட்டுறான். அதுக்கப்புறம் கழுத்தை அறுத்து விடுறான். அதன் பிறகு அவங்களுடைய தாலி, அவங்க வச்சிருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே திருடிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பூஜை நடந்த எல்லா பொருட்களுமே கலைச்சு சுத்தம் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். போற வழியில தான் குளத்துல அந்த கத்தியை தூக்கி போட்டு இருந்திருக்கான். எங்க இதை போலீஸ் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். அதுக்கப்புறம் தலைமறைவு ஆயிருந்திருக்கான். பட் இவன் பண்ண ஒரு சில மிஸ்டேக் என்னன்னா, அந்த சாராய பாட்டில இங்க விட்டுட்டு போயிட்டான். இன்னொன்னு அந்த சேவல் கோழியை பலி கொடுக்க மறந்ததுனால வீட்டுக்குள்ளேயே கால் கட்டப்பட்ட நிலையிலேயே அது கடந்திருக்கு. இது எல்லாமே பின்னாடி போலீஸுக்கு ஒரு பெரிய ஆதாரமாகவும் அமைய ஆரம்பிச்சது. ஸோ ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்த வாக்குமூலம் கேட்டதுக்கு பிறகு அவனுக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்றாங்க. ஃபைனலி இவனுக்கு காசர்கோடு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை 2016 கொடுக்குது. ஆனா அவன் அதோட விடாம தொடர்ந்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் ஹைகோர்ட்ல இவனுடைய லாயர் சார்பில் இருந்து வைக்கப்பட்டது என்னன்னா, இவன் அந்த இடத்துக்கு பூஜை பண்றதுக்காக என்னதான் போயிருந்தாலுமே இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பாட்டில்ல வேற எப்ப வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா கொலை நடந்த
அன்னைக்கு தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஆதாரமும் இவங்க கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் 19 வருஷம் கழிச்சு கைது பண்ணப்பட்ட இந்த ஹுசைனை அடையாளம் காணுறதுக்கு 19 வருஷத்துக்கு முன்னாடி நேர்ல பார்த்ததா சொன்ன ஒரு சில பேரை அழைச்சிட்டு வந்து அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க. அவ்வளவு வருஷத்துல ஒருத்தரை எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? அதனால அந்த ஐடென்டிபிகேஷன் பரேடு வந்து எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் அந்த நேரத்துல சொல்லி இருந்திருக்கு. அதே சமயம் இவன் தான் அந்த இடத்துல இருந்து கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கான எந்தவித டைரக்ட் எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லாததுனால போலீஸ் இவன் தான் கொலை பண்ண அப்படிங்கிறத இந்த வழக்கை முடிக்கணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தோட இவனை நிரபராதின்னு சொல்லி 2019 நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருந்திருக்கு. மறுபக்கம் அரசு தரப்புல இருந்துமே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை அவங்களால சப்மிட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கிரைம் நடந்தது 1993. அந்த நேரத்தில் பிடிச்சிருந்தா கூட கரெக்டான எவிடன்ஸை அந்த நேரத்தில் சப்மிட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த வழக்கை பல ஆஃபீஸர் வந்து விசாரணை பண்ணதுனால தான் அவங்களால எந்தவித ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணவே முடியல. தற்போதைக்கு இந்த ஹுசைன் வெளியில சுதந்திரமாக தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஹுசைனுங்கிறவன் உண்மையான குற்றவாளியா இல்லையாங்கிறது இறந்து போனா அந்த 2 ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அவன் குற்றவாளியா இருந்தா அவனுக்கான தண்டனை என்னைக்கா இருந்தாலும் அவனை தேடி வரதான் போகுது. இந்த விஷயத்துல இந்த கொலைகாரனை தாண்டி இறந்து போன அந்த 2 பேர் மேலதான் ஒரு பெரிய தப்பே இருந்திருக்கு. தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், தங்க கிட்ட செல்வம் நிறைய வரும், நாம நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி போலி சாமியாரை நம்பி வீட்டுக்குள்ள விட்டு அவன் திருடுவதற்கும் குற்றம் பண்ணுவதற்கு ஏத்த ஒரு சுச்சுவேஷனை இவங்களாவே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கணவன் மனைவி 2 பேரும் இந்த மாதிரி போலி மந்திரவாதியை நம்புறதை விட தங்களுடைய உழைப்பை நம்பியிருந்தாலே இந்நேரம் அவங்க மேல வந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் செத்து போயிருப்பாங்க. ஆனா இந்த பூஜை பண்ணா அது நடந்துடும் அப்படின்ற அவங்களுடைய மூட நம்பிக்கை கடைசியில அவங்களுடைய உயிரை எப்படி மாற்றி எடுத்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான பூஜைகள் பில்லி சூனியம் மூட நம்பிக்கையில இருந்து ஓரளவுக்கு மக்கள் வெளியில வந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த காலத்துல 1990களில் யோசிச்சு பாருங்க. மாந்திரிகம் பண்றது, தகடு வைக்கிறது, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணா புதையல் கிடைக்கும் அப்படின்னு ஆசை கட்டி நிறைய பேர் இந்த மாதிரி கொலை சம்பவத்திலாம் ஈடுபட்டிருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த 2 பேர் மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது. முக்கியமா போலி சாமியார்களையோ போலி மந்திரவாதிகளையோ நம்ம தேவையில்லாம நம்பி நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உயிரையும் தேவையில்லாம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. பூஜை பண்ணா நடந்துரும், அது பண்ணா நடந்துரும், இது பண்ணா நடந்துரும் அப்படிங்கிறத நம்புறதை விட நீங்க என்ன பண்ணா நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சாலே உங்களுடைய லைஃப்ல எல்லாமே சக்சஸ் வந்து கண்டிப்பா சேரும். ஸோ நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான போலி மந்திரவாதிகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியில யாராவது ஏமாந்து போயிருக்காங்களா? அவங்கள நீங்க கண் கூட பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? இந்த கணவன் மனைவி நம்பின செயல்பாடுகள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மொத்த கருத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.